Now we are going to see about the lesson an introduction to Adobe PageMaker. PageMaker is one of the page layout software. The page layout means page layout describes how each page of your document will appear when it is printed. உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வந்தோன்னா சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும்னா பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த attributes of page layout means paper size. We can choose paper size. We can define the margin of the page. We can set the location of header and footer. We can change the orientation of the page. These are the attributes or element associated with the page layout. Again the page layout describes how each page of your document will appear when it is printed. We can able to change A4 sheet, A5 sheet, A3 sheet, and we can change the margin of the document. We can set page number as footer. We can set heading, book name as a heading. We can change the orientation. There are two types of orientations are available. One, namely portrait and landscape. These are the orientations. If the length of the document is more than width of the document means portrait. If the width of the document is more than the length of the document means that is landscape. These are the orientations are available in every document. Next one, the PageMaker. PageMaker is used to design and produce the document can be printed. Page layout software is mostly used for designing and produce the document for printing purposes. We can create any type of document easily from a small identity card to large books. இப்போ வந்து என்னன்னா பேஜ் மேக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேஜ் மேக்கரில் வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்டை ஈஸியாக வந்தோம்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வந்தோம்னா நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன இந்த பேஜ் மேக்கர் மூலமாக வந்து என்னென்னா நம்ம என்ன டைப் ஆஃப் இதெல்லாம் வந்து என்ன உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஐடென்டி கார்டிலேருந்து பெரிய புக்ஸு வரைக்கும் வந்து என்னென்னா இந்த பேஜ் மேக்கர் அப்படிங்கக்கூடிய பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் வச்சு வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சொல்லப்படுது. இன்னும் பேஜ் மேக்கர் மட்டும்தான் பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேரா அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும்தான் பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன்டிசைன், குவார்க் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா அதர் டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. These are the softwares under DDP software. Adobe PageMaker, Adobe InDesign, Quark Express. These are the softwares. PageMaker may include tools that allow you to easily position the text and graphics on the document pages. நார்மலாக வந்தேன்னா நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் வந்தேன்னா அவைலபிளாக இருக்குது. என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குன்னா நோட் பேட் இருக்குது, வேர்ட் பேட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குது. அதுலலாம் வந்து என்னென்னா நம்ம வந்து அதில் எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு மேலேயே வந்து எஃபெக்டிவான டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஜ் மேக்கர்ஸ் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்க. என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்கன்னா டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ், டேபிள், சார்ட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் வந்து என்ன ஈஸியாக இன்சர்ட் பண்ணி அதை நேவிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எது வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஜ் மேக்கர்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொன்ன யூ கேன் கிரியேட் எவ்ரிதிங் ஃப்ரம் சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு டு லார்ஜ் புக். நம்ம வந்து என்ன சின்ன புக்ஸ்லேருந்து பெரிய சின்ன பிஸ்னஸ் கார்ட்ஸ், அந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ்னால் சில ஐடென்டி கார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன லார்ஜ் புக்ஸ் பெரிய புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பேஜ் மேக்கர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் மேக்கர் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. These are the page makers. Now we are going to see what are the sections of PageMaker, how to automate the PageMaker layouts. Now we are going to see எப்படி வந்தோம்னா நம்ம பேஜ் மேக்கரை ஓப்பன் பண்ணுறது,
அந்த பேஜ் மேக்கரில் வந்து எப்படி வந்தோம்னா டைப் பண்ணுறது, எப்படி வந்தோம்னா பேஜ் மேக்கரில் இருக்க டூல்ஸ் வந்தோம்னா யூஸ் பண்ணுறது, அந்த டூல்ஸை பயன்படுத்தி வந்தோம்னா ஒரு பேஜஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்தோம்னா இனிமேல் நம்ம வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி we know PageMaker is a page layout software. Now we are going to start PageMaker. Already we know PageMaker is the page layout software used for designing the page documents. Now we are going to open Adobe PageMaker 7.0. The following command can be used to open Adobe PageMaker 7.0. That command is start all programs Adobe PageMaker 7.0 and Adobe PageMaker 7.0. Now I am going to open Adobe PageMaker 7.0. Now listen. First you have to press start, then choose all programs. Then select Adobe. Adobe is the option that contains Adobe PageMaker 7.0 package. Now click that contain subfolder called PageMaker 7.0. Then you have to select and again select Adobe PageMaker 7.0. Now the Adobe PageMaker window will be opened. Now close all the tabs. Now it is the layout for. Now it is the layout for Adobe PageMaker. If you want to open the new document, select the option File New Document. File New to open the new document. If you select the File New option, the document setup dialog box appears on the screen. If you want to change the layout of the page means you have to select some of the option. If you want to change the paper size means you have to select paper size from the page size drop down list. Now A4 means select A4. The A4 இப்போ A4 அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டோம்னா அதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற வந்தோன்னா இங்கேயே காட்டிடும். அடுத்த ஓரியன்டேஷன் I already told the portrait and landscape, these are the orientations. The portrait means length of the document is more than width of the document. Landscape means width of the document is more than length of the document. If you are selecting all type of page layout option means just click OK. Now it is the document view, that is the preview of Adobe PageMaker document page. Now we are அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா what are the parts are available in a PageMaker window. Now the top of the dialog box is title bar. The title bar is the first bar in the document window. The title bar எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா what type of software we are using, whether it is saved or not saved. If specified in untitled means, if it is specified untitled means in the document is not saved. Now it is the new document. Next one is menu bar. There are totally 9 menu bars are available, namely file, edit, layout, type, element, utilities, views, window, help. These are the menus in a menu bars. We can do anything in a PageMaker using menu bars. Next one is toolbar. This toolbar is also called standard toolbar. The standard toolbar that contains the icons frequently used icons are available only in standard toolbars. Namely, this is the icon that indicates new. This is the icon that indicates open. This is the icon for save. This is the icon for print. This is the icon for find.
These are the most frequently used options in a page maker. இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன டைட்டில் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் பார் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்ன சாஃப்ட்வேர் பேஜ் மேக்கருங்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்டைட்டில் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து என்ன இந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணப்பட்டிருக்கா இல்லை சேவ் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து என்ன பயன்படுத்தப்படுது. இல்லை அன்டைட்டில்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தால் அது வந்து என்னன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணப்படலை, இது வந்து புது டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற வந்தேன்னா சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து வர பாருக்கு பேர் இந்த பார், இந்த ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த பார். இந்த பார் தான் வந்து என்ன எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மெனு பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மொத்தமாக 9 வகையான மெனுஸ் வந்து இருக்குது. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலுமே சரி நம்ம எதை வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மெனுஸையும் அந்த மெனுஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்தி தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்ததாக வர்றது பேர் வந்தோன்னா டூல் பார் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஆப்ஷன்ஸ்? இப்போ வந்து என்ன ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபைலில் போய் கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணினா தான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். நான் ஒவ்வொரு தடையும் மெனு பாருக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ் வந்து என்ன பயன்படுத்தப்படுது. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணால் ஃபைல் மெனு போய் மவுஸை பிடிச்சி கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து நம்ம போகணும். அதுக்கு பதிலாக வந்தோன்னா இதில் வந்தோன்னா டைரெக்டாக ஐக்கான்ஸும் அவைலபிளாக இருக்கும். அதை வந்தோன்னா பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்தோன்னா நம்ம இதுக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் வந்தோன்னா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிலோ த ஸ்டாண்டர்ட் டூல் பார். Next one is ruler. The ruler is used to define the margins of the page. இப்போ வந்து என்ன ரூலரை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ரூலர்ஸ் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வெர்டிக்கல் ரூலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் ரூலர் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன பேஜஸை வந்து என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகுறதுக்கும், இந்த ரூலர்ஸ் வந்து என்னென்னா வெர்டிக்கல் ரூலர்ஸ் வந்து என்னென்னா பேஜஸோட வந்து என்னென்னா டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்ஸ் வந்து என்னென்னா டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த பிளாக் பார்டர். பிளாக் பார்டர் டிஃபைன்ஸ் டோட்டல், அதாவது பிளாக் பார்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த பிளாக் பார்டர் தான் வந்து என்னென்னா ஒரு பேஜ் மேக்கரோட பேஜோட அளவு அப்படிங்கிறத வந்து என்ன டிஃபைன் பண்ணப்படுது. திஸ் ப்ளூ கலர் இண்டிகேட்ஸ் மார்ஜின்ஸ். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஏரியா. திஸ் இஸ் த ஒயிட் ஏரியா இஸ் கால்டு ஒர்க்கிங் ஏரியா. பிளாக் பார்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ்ட் போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. The paste board is used to hold the item for frequently use. frequently யூஸ்னா வந்து ஒரு ஐட்டத்தை வந்து என்னென்னா நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம்னா ஒவ்வொரு தடையும் போய் தேர்ந்தெடுத்துட்டு வர முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்னென்னா நமக்கு எது வந்து என்ன பயன்படுத்தப்படுதுன்னா பேஸ்ட் போர்டு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இந்த பேஸ்ட் போர்டை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்தோன்னா நமக்கு தேவையான டிசைனிங்க்கு தேவையான எல்லா ஐட்டத்தையுமே வந்தோன்னா பேஸ்ட் போர்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா சொல்லப்படுது. இப்போ வந்து என்னென்னா என்னென்ன டூல் பார்ஸ்லாம் இருக்குது, அந்தந்த டூல் பார் ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தான் வந்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ பாயிண்டர் டூல், திஸ் இஸ் த ரொட்டேட்டிங் டூல், திஸ் இஸ் த லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், ஹேண்ட் டூல், டெக்ஸ்ட் டூல், கிராப்பிங் டூல், constrained line tool, rectangle frame tool, ellipse frame tool, polygon frame tool and zoom tool. These are the tools of the PageMaker, Adobe PageMaker 7.0. This pointer tool is used to select the object. This is a rotating tool used to select and rotate the object. The line tool is used to draw the line. And this is the rectangle tool. It is used to design the rectangle. And ellipse tool is used to place the ellipse. And polygon tool is used to place the polygon. The zoom tool is used to zoom the page. And this is
this is a text tool. The text tool is used to place the text, used for placing the text in your document. Next one is constraint tool, constrained text tool, constrained line tool. This constrained line tool used to draw the line vertically and horizontally. This is the rectangle constrained frame tool. This is used to place the text. இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம எழுத்துக்கள் இல்லாட்டினா வந்தேன்னா வேறு ஏதாச்சும் பிக்சர்ஸ் ஏதாச்சும் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்தேன்னா இது வந்து எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்தேன்னா பாலிகன் ஃப்ரேம் டூல் அப்படிங்கிற மாதிரி வந்தேன்னா சொல்லப்படுது. இந்த ஹேண்ட் டூல் அப்படிங்க வந்தேன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா பேஜஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தேன்னா மூவ் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்தேன்னா பயன்படுத்தப்படுது. இதுதான் வந்தேன்னா உங்களோட பேஜ் மேக்கர் 7.0ல இருக்கக்கூடிய டூல் பாக்ஸும் அந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஐகான்ஸும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. This is a tool box. This is a tool box for designing the page document. Next we are going to see about how to threading the text, how to print the document. These are the topics we are going to see in next class.